ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தாய்மைக்கு எல்லோருக்கும் தாயாக இருக்கிற பரம்பொருள் என்ன மாதிரியான வல்லமைகளையும் என்ன மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருக்காரு. இந்த முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களோட ஜெனட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்கன்னா ஆண்கள் சைட்லேருந்து தான் வரும். பெண்கள் சைட்லேருந்து வர்றது வெகு குறைவு தான். மனிதர்கள்லாம் 10 மாதம் கேரிங் பீரியட் ப்ரெக்னன்சி 10 மாதம். யானைக்கு 48 மாதம். அது எவ்வளோ சம்மந்தம் இருக்கும். அது இன்றைக்கும் போனீங்கன்னாக்கா மதுரையில் திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஒரு மயில் இருக்கும். அந்த மயில் அப்போ முருகர் உலக சுற்றுறதுக்கு மயிலில் போனார், அவர் வாங்கணும் மயில் அப்படி சொல்லிவிட்டு அந்த மயிலினுடைய அடுத்த சந்ததி வந்துக்கிட்டு மயில் முருகன் பயன்படுத்தின மயில் இதுதான், அது அடுத்த சந்தி இது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. சரி, முருகர் கோயிலுக்கு திருமணம் பண்ணுங்கள். அந்த அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலுக்கு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த உண்டான அந்த தோஷத்தினுடைய இதெல்லாம் விலகும். இந்த குரலுக்கும் எண்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா ஐயா? ஒருத்தர் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இயற்கையாகவே அவங்களுக்கு பேரை நீங்கள் 24 வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க பை பர்த்லேயே குரல் முதல்ல பை பர்த்லேயே லேசாக தான் தொந்தரவு இருந்திருக்கும். அது டெவலப் ஆகுது. எது டெவலப் ஆகுதுல இவங்க குரல் டெவலப் ஆகும். டெவலப்மெண்ட்ஸ் அவங்களுடைய எய்மோ ஆம்பிஷனோ அதனால மூலம் உடஞ்சி போயிடும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எந்நேரத்து வணக்கங்கள். இன்று ஃபார்வர்ட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர்ராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பல விஷயங்களை நம்ம நியூமராலஜி சார்ந்து அதையும் கடந்து வாழ்வியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய பலாபலன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. உலகத்திலேயே ரொம்ப பெருமை மிக்கவர்கள் அப்படின்னு சொன்னால் பெண்கள் தான். அதுவும் பெண்களில் அந்த தாய்மை அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகவே ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறந்து மீண்டும் பிறப்பெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு மறுபிறவி எடுக்கிறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாய்மைக்கு எல்லோருக்கும் தாயாக இருக்கிற பரம்பொருள் என்ன மாதிரியான வல்லமைகளையும் என்ன மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இறைவன் அதனால தான் சொல்லுவோம், இறைவன் மிகப்பெரியவன் சொல்கிறதுக்கு எதையுமே அடங்க முடியாத இடத்துல உள்ளவன் தான் இறைவன். அப்படி தாய்மை உணர்வு கொண்டு எடுக்கும் பெண்களுக்கு சில விசேஷத்தை கொடுக்குறாரு. அவர் பரிசு மாதிரிலாம் சிலது கொடுக்குறாரு. பரிசுனா நம்ம நினைக்கிற மாதிரி அதை கிஃப்ட் கொடுப்பாரு. வாழ்க்கையில் இறைவன் கொடுக்குற இடத்துலலாம் அதெல்லாம் எதையுமே ஒன்றோட கம்பேர் பண்ண அன்கம்பேரபிள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களோட ஜெனட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்கன்னா ஆண்கள் சைட்லேருந்து தான் வரும். பெண்கள் சைட்லேருந்து வர்றது வெகு குறைவு தான். 90 and above% ஆண்களுக்கு தான் வரும், பெண்கள்கிட்டருந்து வராது. காரணம் கேட்டாக்கா அவங்க தாய்மை அடைகிறாங்க, மகப்பேர் கொடுக்குறாங்க, குழந்தை பேர் கொடுக்குறாங்க. இறைவனுடைய உலக படைப்பே ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கணும், மக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், குழந்தை பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும், நடந்துகிட்டு இருக்கணும். இது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல. அப்போ அவங்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு, அந்த கர்மா விதி அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துட்றாரு அவர். அதில் மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்காது, 100% இருக்காது சொல்ல மாட்டேன். 50 அதுக்கு மேலே உள்ள பர்சன்ட்டுங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு அதனால் குறைவு. ஏன்னா இந்த கர்மா விதிங்கிறது அது ஒரு பார்ட்டு, இன்னொரு முன்னோர்கள்ங்கிறது ஒரு பார்ட்டு. அவங்க சைட்லேருந்து குறைவாக தான் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி சில பெண்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. சில பெண்களுக்கெல்லாம் அதில் காமிக்குதே அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இந்த முன்னோர்களுடைய இது பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய கர்மாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் பிரிச்சிருக்கிறேன். முன்னோர்கள் கர்மா, பெற்றோர்கள் கர்மா, சுய கர்மா, சொந்த கர்மான்னு. ஏன்னா நாம் நல்லது செஞ்சால் தான் நமக்கு நல்லது கிடைக்கும். நம்ம பெற்றோர்கள் நல்லது செஞ்சால் தானே பெற்றோர்கள் நல்லது கிடைக்கும், முன்னோர்கள் செஞ்சால் தானே கிடைக்கும். இந்த கர்ம வினையின் எது மூலயமா அவங்களுக்கு வந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி பிரசவிக்கிறதுனால, குழந்தை பிரசவிக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸப்ஷன் உண்டு, முன்னோர்கள் பாதிப்பு கிடையாது. அடுத்து இந்த கர்ம விதியெல்லாம் 50% அவங்களுக்கு பாதிப்பு பெருசாலாம் இருக்கும், லைட்டாக இருக்கும். அந்த பாதிப்புனால பெருசாக அவங்கள பாருங்கள் ஜென்ஸுகளுக்கு ஆண்களுக்கு கண்டிப்பாக உண்டு, 100% உண்டு.
நிச்சயமா. இப்ப இது நம்ம மனிதர்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னொரு கேள்வி எனக்கு இதுல வருதுங்கய்யா. என்னன்னா, அந்த பெண்கள் அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது இது இல்ல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானே? ஏன்னு சொன்னா இதோட அதுவும் ஏதோ சம்மந்தப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இல்லை 2 பெண்ணு அப்படின்னு நம்ம வந்து இல்ல பெண் குழந்தை, ஆண் குழந்தை இல்லை. பெண் குழந்தை மட்டும் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்ல அப்படின்ற மாதிரி. இல்லை அதுக்கு தான் அது நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்காக சொல்லப்படுறது. அதுக்கு தான் ஒரு உதாரணம் நடந்ததை சொல்ல போகிறேன். இந்த காலத்தில் தான் 1 2, அந்த காலத்துலலாம் 1/2 டஜன் 1 டஜன் தானே. அப்போ சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் கண்ணாலே பார்த்தது. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்துட்டு 11 பேர் ஜென்ஸுங்க. அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிங்க எல்லாம் 11 பேர். இவங்க அண்ணனுக்கு முத கல்யாணம் போய் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல போய் அங்கே போய் பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்லேயும் 11 பொண்ணு. இது உண்மை. இது நான் சொல்கிறது ஒரு இதுக்காக சொல்லலை. அவங்க வீட்லேயும் 11 பெண்ணு. அப்போ நாங்கள் கிண்டலுக்கு பண்ணுவோம், டே உங்கள் வீட்டில் 11 அவங்க வீட்டில் பண்ணுவோம், அப்படியே சம்மந்தம் மொத்தமே பண்ணிக்கிங்கன்னுவோம். சரியாக போயிடுச்சு. ஒரே வீட்டில் நீங்களும் பொண்ணு தேட தேவையில்லை, அவங்களும் பையனை தேட தேவையில்லை, ஒரே வீட்டில் மொத்தம் சம்மந்தம் பண்ணிடுது. ஆனால் அப்படி உண்மையிலே அது வந்து 3 நடந்திருக்கு அவங்க வீட்டில். ஆமாம், பின்ன அவங்களே இப்போ பொண்ணு வச்சுக்கிட்டு இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 2 பொண்ணு பிறந்தாவே அடுத்து அவங்களுக்கு மறுபிறவி இல்லைங்களா. இப்போ 11 இருந்தாக்கா அப்புறமா என்ன சொல்ல போகிறீங்க? அப்படி கிடையாது. நம்ம சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மறுபிறவி அது ஒவ்வொன்றும் ஒரு கான்செப்ட். அது கிடையாது. அது மறுபிறவிங்கிறது கான்செப்ட் 2 பெண் பிள்ளை பிறந்ததுனாவே அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த காலத்துலலாம் 5 பேர் 6 பேர்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் நான் கண்ணால் நான் பார்த்ததே ஒரு 50 100 பேருக்கு 5 பெண் பிள்ளை இருந்தது. ஆனால் அதே சொல்லுவாங்க 5 பொண்ணு பிறந்தா அரசன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கிடையாது. அதெல்லாம் 5 பெண் இந்த காலத்தில் கிடையாது. 5 குழந்தைங்கள்லாம் இருந்தால் சந்தோஷம் தான் பெண் பிள்ளைங்க. ஏன்னு கேட்டேன்னாக்கா பெண்ணு தான் டிமாண்டு. அதனால் இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் அப்படி கிடையாது. சரி, அப்படி இருந்துட்டு அவங்க மனசு சமாதானம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் தவறு கிடையாது. நிச்சயமாங்க. இப்போ இந்த தாய்மை சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம மனிதர்களுக்கு பேசணும். இதே மாதிரி தாய்மைக்கான இந்த விசேஷங்கள் விலங்குகளுக்கு உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இறைவன் படைப்பில் வந்துட்டு உலகத்தை வந்துட்டு பெருக்கிக்கிட்டே அவரோட ஆசை உலகம் ஃபுல்லாக பெருக்கணும். அது மனித இனம் தான் உயிரினம் அவரை பொறுத்த வரைக்கும். அப்போ விலங்குகள் பார்த்திங்கன்னாக்கா யானை இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கெல்லாம் ஆண்கள் நம்மளுக்கெல்லாம் நம்ம மனிதர்கள்லாம் வந்து 10 மாதம் கேரிங் பீரியட் வந்துட்டு பிரெக்னன்சி வந்து 10 மாதம். யானைக்கு வந்து 48 மாதம். அது எவ்வளோ சம்மந்தம் இருக்கும் அது. அதனால் அதுக்கு என்ன பண்ணுறது, யானைக்கு வந்துட்டு மதம் பிடிக்கிறது ஆண் யானைக்கு தான் இருக்குது, பெண் யானைக்கு இருக்காது. அங்கே கொடுக்குறாரு பாருங்கள். இப்போ ஒரு யானை மதம் பிடிச்சிருக்கு, மதம் பிடிச்ச யானை போய் யாரும் கையெடுத்து கும்பிட்டு நல்லா பிடிச்சிருக்கிற சந்தோஷம் யாரும் சொல்ல போதில்லை. அதனால் மதம் பிடிக்கிறது போது அந்த இடத்துல அந்த யானையை வந்துட்டு யாரையும் வந்துட்டு அன்பு கோர முடியாது. அதனால் வந்து மதம் பிடிக்கிறதுக்குங்கிற ஒரு கான்செப்டை ஆண் யானைக்கு தான் கொடுத்தாரு, பெண் யானைக்கு கொடுக்கல. காரணம் அது பிரசவிக்குது, குட்டியை பிரசவிக்குது, குழந்தையை பிரசவிக்குதுங்கிற ஒரு காரணத்தினால. அதேமாதிரி குரங்கினம். இந்த குரங்கினன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பு ஓகே, இறப்பு அது எப்போன்றது பொதுவாக தெரியாது. ஆனால் அதுக்கு தெரியும். எப்படின்னாக்கா ஆண் குரங்குக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன அடி பட்டுருச்சுன்னு சொன்னாக்கா அந்த சின்ன அடியை உடம்பு ஃபுல்லாக ஆக்கிடும். அடுத்து இறப்பு அதுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி படுறது ஆண் குரங்குக்கு தான் இருக்கும், பெண் குரங்குக்கு இருக்காது. ஏன்னா அது பிரசவிக்குது. அடுத்து பசுமாடு தெரியும். அது கன்று ஈனும்போது பார்த்திங்கன்னா அதை சுற்றி தேவதைகள் நிற்பாங்க. அதனால் வந்து பசுமாட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இது மயில் வந்துட்டு அது இனப்பெருக்கம்னு பார்த்திங்கனாக்கா மற்ற பறவை போன்று அது ஒரு பறவை இனம் தான். அது பறவை இனம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அப்படி இருக்காது. அந்த ஆணுடைய இது வந்துட்டு அது கீழே தான் போட்டுரும். அதை இது சாப்பிடும், வாயில் தான் சாப்பிடும், பிரெக்னன்சி ஆகிரும். ஏன்னு கேட்டாக்கா அந்த மயில் வந்துட்டு இறைவனோட கனெக்டிவிட்டி, முருகனோடது. இன்றைக்கும் போனீங்கன்னாக்கா மதுரையில் திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஒரு மயில் இருக்கும். அந்த மயில் வந்துட்டு அப்போ வந்துட்டு முருகன் வந்துட்டு உலக சுற்றத்துக்கு மயிலில் போனார், அவர் வாங்கணும் மயில் அப்படி சொல்லிட்டு அந்த மயிலினுடைய அடுத்த சந்ததி வந்துக்கிட்டு மயில் முருகன் பயன்படுத்தின மயில் இதுதான் அடுத்த சந்ததி இது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் மயில் வந்துட்டு இறைவனோட கனெக்டிவிட்டியான ஒரு இது. அதனால் அது பறவை. சரி, பறவை சொன்னீங்க. வெறும் பறவை இப்போ மயில் பறவையோடு சேர்ந்துருது. மற்ற பறவைகள்லாம் கூட வளர்க்கலாமான்னாக்கா எந்த பறவையும் வளர்க்கக்கூடாது. இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸ்லாம் சாப்பிட விடக்கூடிய பறவை அது. லவ் பேர்ட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கனாக்கா அது 2 வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, 1 இதாகி போயிடுச்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது சாபம் இடுமா. அந்த சாபம் யார் வளர்க்குறாங்களோ அந்த வீட்டில் போயிடும். அதனால் பறவைகளை வளர்க்கக்கூடாது. அப்போ பறவை வளர்க்கணுமா வளர்க்கக்கூடாதா? பறவை யாருமே வளர்க்கக்கூடாது. அதை ஃப்ரீ பேர்டாக விட்டுறணும். நீங்கள் உணவு போடுறது இருந்தால் போடுங்க, அது வந்து சாப்பிட்டு போகிறது தான் போட்டுட்டோம். இல்லையா நல்லா வசதியாக இருக்கா, இல்லை வசதி இருக்கோ வசதி இல்லையோ அதுக்கு குடில் மாதிரி வச்சு கொடுத்துருங்க. நீங்கள் வளர்க்கக்கூடாது, சும்மா ஃப்ரீயாக வச்சுட்டு போயிருங்க.
அது பாட்டு குடியில் மாதிரி வச்சுட்டு போய் அது பொதுவாக வந்துட்டு போட்டு வரட்டும். ஏதோ ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க 5000 கிளி ஒருத்தர் வளர்த்தாருன்ட்டு. ஆனால் அவர் வளர்க்கல, அவர் சாப்பாடு போடுவார். சாப்பாடு போடுறாரு. அதனால தான் ஏன்னா ஒவ்வொரு இந்த பறவைகள் சில இதுக்கெல்லாம் அது வந்து சாபம் இடக்கூடிய எனக்கு இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு. அதனால் வந்துட்டு அது ஏதாவது ஒன்று சொல்லிடுச்சின்னா அது அவங்கள அந்த ஃபேமிலியை பாதிச்சிடும். அது ஆமாம், லவ் பேர்ட்ஸுக்கு அந்த சொல்லக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதனால் பறவைகளை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வளர்க்குறதா வளங்க, அது வெளியே போய் சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா இருக்கலாம் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ புறா கூட வளர்க்கலான்னா புறா வந்து அதை சத்தையிடும். புறாவை சத்தையிடும், அந்த சத்தம் வந்து உங்களுக்கு நல்லது, பணம் சேரும். புறா ஒரு இடத்துல எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பணம் புழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக உள்ள இடம் வந்துட்டு பாம்பே. இப்போவும் அங்கே தான். அங்கே எப்போவுமே பாம்பே வந்துட்டு பிஸ்னஸ் சென்டரில் நம்பர் 1, பணம் அதிகமாக உள்ள இடம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் பணம் அதிகம் இருக்கா? ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் எல்லோரும் வருது. ஸோ அது எதுக்காக சொல்ல வர்றேனாக்கா புறா அதிகமாக இருக்குது, அதனால் பணம் இருக்குது. நான் அதை வச்சு சொல்கிறேன். அதுமாதிரி புறாக்கள்லாம் எங்கே அதே மாதிரி லண்டன்லையும் இருக்கும். லண்டனில் பார்த்திங்கன்னாக்கா அப்படி சும்மா அப்படி ஒரு பூங்கா எடுத்துட்டிங்கனாக்கா அப்படியே இருக்கும், ரோட்லேயே அப்படியே அது இறத்திடும். அங்கேயும் பணம் புழக்கம் உள்ளது தான். பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல புறா இருக்கும். புறா இருந்தால் பணப்புழக்கம் இருக்கும். நாம் வளர்க்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அதனால் நம்ம சொன்ன மாதிரி மனித இனம் பிறப்புக்கு இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் இப்போ இது மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணுங்க, அதுக்காக தான் சொல்கிறது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது பறவைகளுக்கு பின்னாலும் மனிதன் சார்ந்து இல்லாத மற்ற விலங்கினங்களுக்கும் கடவுள் என்ன மாதிரியான மிகப்பெரிய அபாரமான சக்திகள் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இப்போ பொதுவாகவே வந்துட்டு ஒருவருடைய தோற்றத்தை தாண்டி மற்றவங்களை வந்து கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய குரல் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரலுக்கும் எண்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாக. குரல் தானே ஒரு மனிதனுடைய ஆளுமைன்னு கூட சொல்லலாம். ஆளுமை கண்டிப்பாக. இப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு ஏற்ற குரல் இருக்கணும். ஆண் இருந்தால் ஆணுக்கு ஏற்ற குரல் இருக்கும். மாறி இருந்தாலும் சரியாக வராது. ஒரு ஆண் இருக்கிறாரு, அவருக்கு ஆணுன்னா ஆண் குரல் இருக்கணும். பெண் குரலாக இருந்தானாக்கா அந்த குரல் தான் அவருக்கு ட்ராபேக்ஸ் ஆயிரும். ஒருவேளை அவர் சிங்கர் ஆகணும்னு நினச்சாரு, எப்படி ஆக முடியும்? ஒரு இடத்துல இன்டர்வியூக்குன்னு போனால் கூட அந்த மாதிரி ஒரு தான் அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து ஆளுமையை எதிர்பார்ப்பான். ஒரு கீ போஸ்ட்டில் வேணும்னா, மேனேஜர் மாதிரி வேணும்னா அவன் எடுக்கவே மாட்டான். ஸோ அப்போது குரல் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பெறுது. ஏங்க குரல் அது இருக்கிற குரலில் வேண்டான்னு நாங்களாக சொன்னால் அது இருக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா அது இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆனவங்களுக்குனுடைய மனக்குறை இருக்கும். ஆனால் நாம் அது எண்கள் மூலயமா நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இயற்கையாகவே அவங்களுக்கு பேரை நீங்கள் 24 வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா 24 இருக்குது, வச்சுட்டிங்கன்னு இல்லை, இருக்குது. அவங்க பை பர்த்லேயே குரல் முதல்ல பை பர்த்லேயே லேசாக தான் தொந்தரவு இருந்திருக்கும். நீங்கள் ஆப்போசிட் என்ன 3ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் ஆப்போசிட்டு, அந்த பேர் அவங்களுக்கு 6ல் இருந்துச்சுன்னா 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 24 பேர் இருந்துச்சுன்னா அது டெவலப் ஆகுது. எது டெவலப் ஆகுதுல்ல, இவங்க குரல் டெவலப் ஆகும். டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து மேன்மையாக வர்றதுக்கு வரவிடாமல் அந்த குரல் வந்துட்டு மாற்றி போயிடும். ஸோ அவங்களுடைய எய்மோ ஆம்பிஷனோ அதனால மூலம் உடஞ்சி போயிடும். அப்போ குரல் வளமும் எண்கள் வந்து உள்ளே வந்துட்டு வேலை செய்ய வைக்கிதா? கண்டிப்பாக செய்ய வைக்கும். குரலுக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறது பொதுவானது. அதை தாண்டி சக்தி எண்களுக்கு இருக்குங்கிறது இது ப்ரூவ் பண்ணுது. அதனால் நம்பரை வந்து ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஆமாம் 12ஆம் தேதி பிறந்திருக்கு, நான் ஒரு பேர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு நினச்சி வச்சேன், வேலை செய்யலை, செய்யாது அது. ஏன்னா நீங்கள் ஆப்போசிட் நம்பரில் வச்சுட்டீங்க. அது நீங்கள் ஆப்போசிட் நம்பரில் வைக்கணும்னு நினச்சி வைக்கல, வச்ச பேர் ஆப்போசிட்டில் இருக்குது, அது வேலை செய்ய விடாது உங்களை. அதனால் நம்பரையும் ஒரு பேருக்கு கரெக்டாக கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் நம்ம குரல் வளமும் நம்மளை வந்துட்டு சரிப்படுத்தும். குரல் வளமும் சரியாகாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் நம்பர் பேர் காரணம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அதனால் எல்லோரும் சரியாக வைப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரியாக இல்லாதவங்க சரி பண்ணிடுங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி அதெல்லாம் சரி, அதுக்கு தானே சொல்யூஷன் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாருக்கும் ஒரு தீர்வு தானே தேடுவாங்க. என்ன ஒன்று, ஒரு 12-12.5 வயசுக்குள்ளே இருந்துருச்சுனாக்கா குரலை மாற்றிடலாம். நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். ஆமாம், அதை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு மேலேனாக்கா கொஞ்சம் காலம் எடுக்கும், நேரம் எடுக்கும். அதனால் நம்ம பேரை மாற்றுறது, நியூமராலஜி மாற்றிட்டோம். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, நம்பர் 99 அப்படி செஞ்சு பெர்மனெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிற ஷர்ட்டில் இருக்கலாம், இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த 99ன்னு ஒரு நம்பரை எப்பவுமே உங்களோட
அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் உடம்புல டச்சாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை எங்கன்னா வச்சுக்கிறேங்கன்னு. அது கொஞ்சம் காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போது 12 வயசு ஒரு பையனுக்குனாக்கா கூட்டுவாங்க, அடுத்து ஒரு வருஷத்தில் அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக வந்து அந்த ஏஜுக்கு உண்டான குரல் கொண்டு வந்துடலாம். ஒரு பையன் 25 வயசுக்கு மாறலைன்னாக்கா இப்படி தான் செய்யணும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் மாறும். பேரையும் மாற்றிட்டு நம்பர் 99 சொல்லி பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க, கண்டிப்பாக மாற்றி விட்டுரும், மாறும். நிச்சயமாங்க. ஆனால் அந்த பசங்க அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் வயசுக்கு பிறகு தான் அந்த குரல் மாறுதா இல்லையான்றதையே கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், அந்த குரல் உடையுதும்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இருந்தாலும் முன்கூட்டி தெரிஞ்சு போயிடும். ஒரு குரல் உடையிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15, 16, 17 வயசில் தான் குரல் உடையும். அதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு பையனை பார்ப்போம் 12, 13 வயசுக்கும் அப்படியே சின்ன குழந்தை வயசு பையன் மாதிரி பேசுவான். நம்ம ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு அவனை போயிட்டு 15, 14 வயசில் பார்த்துட்டோன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கீங்களோ அப்படிம்மா. என்னடா குரல் உடைஞ்சிருச்சா போனோமா, குரல் உடைஞ்சிருச்சு ஆம்பளை பசங்களுக்கு. அதனால் அந்த குரல் உடைய தான் செய்யுது, அந்த ஏஜில் உடையும். ஆனால் குரல் வந்துட்டு 10 வயசு 12 வயசுலேயே அவன் குரல் உடையாது, இனிமேல் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், இது இவனுக்கு எத்தனை வயசானாலும் இனிமேல் குரல் மாறாது, இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது குரல் உடையும், ஆனால் அவனுடைய வாய்ஸ் மாறாது. அதுலேருந்து கொஞ்சம் குரல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா ஒழிய உடைஞ்ச குரல் அது. அதனால் அதை நீங்கள் கேட்குறது அதை தான் கேட்குறீங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். அது குரல் உடையும், அந்த ஏஜுக்கு உடையும். அது மாறத்தான் செய்யும். ஆனால் நமக்கு அதுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும், இல்லை இந்த குரல் இவ்வளோ நல்லது இல்லையே, இது இவனுக்கு ஒரு அந்த ஆண்மைக்கு உண்டான குரல் வரலையே, அந்த வருத்தம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தும்போது அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் குரலும் ஒரு காரணம் தான். அதை நீங்கள் பேர் தான் குரலும் ஒரு காரணன்ற மீன்ஸ் நம்பர் தான் காரணம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க, அதையும் மாற்றி விட்டுரும். நிச்சயமாங்க. இந்த குரல் சம்பந்தமாக இன்னொரு கேள்வி. அதாவது யாருக்கெல்லாம் அதாவது குரல் சார்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான எண்களில் இருப்பாங்க, இல்லது அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்ல முடியும்? இப்போ பாடகராக இருக்கலாம், இல்லது வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இப்படியெல்லாம் குரல் சார்ந்து வேலைகளை எடுத்து பண்ணுவாங்கல்ல, அது எந்த நம்பர்கள்லாம் நல்லா பண்ண முடியும், இல்லைன்னா அந்த வேலையில் இருக்காங்க அவங்க நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம்? குரல் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, 7ஆம் நம்பரு, 8ஆம் நம்பர், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். குரல்லாம் இவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் குரல் வேறுபடும். அது மாற்றிக்கிறவங்க கூட மிமிக்ரி பண்ணலாம். மிமிக்ரிலாம் 2ஆம் நம்பர் நல்லாவே பண்ணுவாங்க. 2, 11, 20 பிறந்தவங்க மிமிக்ரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. மிமிக்ரியை தாண்டிட்டு குரல் கொஞ்சம் மாற்றுறது 4ஆம் நம்பர் பண்ணுவாங்க. எல்லாமே கலந்த மாதிரி பண்ணுறது 6ஆம் நம்பர் பண்ணுவாங்க. இதை நல்லா அப்படியே அக்யூரேட்டாக அப்படியே இருக்கிறது 7ஆம் தேதி உள்ளவங்களுக்கு வரும். 8ஆம் தேதி மிக்சடாக வரும். இந்த நம்பர்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்டு. நிச்சயமாங்க ஐயா. இப்போ இதில் சில பேர் அந்த வேலையில் இருக்காங்க, ஆனால் இந்த குரல் சார்ந்து அவங்க இன்னும் வெற்றி அடையணும்னா அவங்க என்ன பண்ணலாம்? இல்லை இப்போது வெற்றினா நம்ம என்ன சொல்ல போகிறோம், அவங்க ஏன்னா இவ்வளோ நம்பர் இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு நம்பர் சொன்னேன்னாக்கா எல்லாமே நீங்கள் 1ஆம் நம்பர் சொல்லவே இல்லை, அதனால தான் கேட்குறேன். அப்போ நீங்கள் 1ஆம் நம்பர் போகிறதுக்கு எனக்கு குரலை பற்றி சொல்லலை, எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன விட்டீங்கிற மாதிரி இருக்குது. இல்லை அதாவது இந்த 1ஆம் நம்பருக்கு என்னன்னாக்கா அவங்க எந்த துறையை சேர்ந்து இருக்கிறாங்களோ அதில் ஒரு தனித்தன்மையை வச்சுக்கிடுவாங்க. அது ஒவ்வொரு எல்லாம் ஒரே பேட்டர்ன்லேயே வராதில்ல பதில், நாம் எதிர்பார்க்குறோம் அப்படி வராது. இப்போ நீங்கள் ஒன்று தான் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் இப்போ சப்போஸ் இப்படி இருக்கிறீங்கனாக்கா இதில் நீங்கள் தனித்துவமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த துறையை சார்ந்து எடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த ஆங்கர் கூப்பிடும் சான்ஸே கிடையாது, அவங்கள அடிக்கவே முடியாது அப்படிங்கிறப்போல இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும். பேசுறதில்ல அந்த தனித்தன்மை இருக்கும், அது அந்த இண்டிவிஜுவாலிட்டி உங்களுக்குன்னு ஒரு தனி அது அது அந்த அந்த ஒரு ஸ்டைல் தனியாக வந்துடும். அந்த பேசுகிற தன்மை, அந்த ஒரு பிரேக் எங்கே கொடுக்கணுமோ அது, அந்த அப்ரோச்சிங்லாம் அது தனியாக வந்துடும் அவங்களுக்கு. அது எந்த துறையாக எடுத்தாலும் வந்துடும். அது அவங்களுக்கு குரல் வளம் தான் இருக்கணுன்றது கிடையாது. இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்க ஆங்கராக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பிஸ்னஸில் எடுத்தாலும் அவங்க துறையை சார்ந்து அவங்க நம்பர் 1ஆக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும். நன்றிங்க ஐயா. அடுத்து நம்ம எப்போவுமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க செக்மெண்ட் தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த உங்களிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னங்க ஐயா? ஆமாம், ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம திருமணம் பண்ணுறோம். இந்த திருமணத்தில் இன்னும் சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது. திருமணம் நம்ம மண்டபத்தில் வைக்கிறோம், அது வேறு விஷயம். சில பேர் கோயிலில் வைக்கிறாங்க. இந்த கோயிலில் வைக்கிறது நல்லதா இல்லையா, வேண்டாமா, இல்லை மண்டபத்தில் வைக்கிறது சரியா அப்படின்னு போகும்போது தோஷம் அப்படின்னு இருந்ததுனாக்கா, அதாவது தோஷம் நான் பொதுவாக சொல்லுவேன், மனிதன் பிறப்புக்கு எல்லாத்துக்குமே தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவேன்.
அது நாமினலாக இருந்தால் சரி, அதாவது தேவைக்கு உண்டான தோஷமாக இருந்தால் அது தோஷம் பெருசாலாம் பாதிப்பாது. தேவைக்கு மீறினது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான தோஷம் சில பேருக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தோஷம் இருந்ததுனாக்கா நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் வச்சுக்கிட்டாக்கா அதனோட தோஷத்தினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும், அழுத்தம் குறையும். அதனால் அவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நான் கொடுக்குற அட்வைஸ் கோயிலில் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. மீதி அங்கே போய் பண்ணும்போதே தேவையில்லாத தோஷத்தை அது சக் பண்ணிடும், நமக்கு வந்து விடுதலை கொடுத்துரும் தோஷத்துலேருந்து. இதில் எந்த கோயிலில் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அம்மன் கோயிலில் பண்ணலாம், முருகர் கோயிலில் பண்ணலாம், சிவன் கோயிலில் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடியது தான். பெருமாள் கோயிலில் பண்ணலாம். ஒவ்வொரு தோஷத்துக்கும் இருக்குது. இப்போ எல்லா கோயிலுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டேன் நான். இந்த கோயிலில் தான் அதிகமாக பண்ணுறது. முருகர் கோயிலில் மட்டும் பண்ண போகும்போது மட்டும் எல்லோரும் புரிஞ்சிக்கிறது, அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலில் தான் பண்ணணும். அப்போ தான் அந்த தோஷத்தன்மையை வந்துட்டு அது வந்துட்டு சரியாக்கும். அப்போ மற்ற முருகர் கோயிலில் பண்ணவே கூடாதானே, அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தோஷத்துடைய தன்மை எந்த அளவுக்கு அது இதாகும்னு சொல்ல முடியாது, பண்ணாலும் தவறு கிடையாது. அறுபடை வீடு கொண்ட முருகன், இன்றைக்கி எல்லாத்துக்கும் அறுபடை வீடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சொன்னால் தான் அறுபடை வீடுலாம் தெரியணும் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஏன்னா நான் பொதுவாக சொல்லுவேன், சொல்கிறவங்களோட கேட்குறவங்களுக்கு இப்போ நிறைய தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நாம் ஒன்று சொல்கிறோம், அவங்க 100 பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வச்சு எல்லாம் ஃபிங்கரில் என்ன வந்து நிறைய பார்க்குறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அது ஆகாதீங்க, நீங்களாகவே இருங்க, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறேங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒரு விஷயத்தை உள் வாங்கிக்கங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக சொல்லுவேன். நம்ம ப்ரோக்ராம் எப்பவுமே எல்லாமே தெளிவாக இருக்கும். கேள்வியே கேட்காத அளவுக்கு தெளிவுபடுத்திடுவேன் நானுமே. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த டீச்சிங் லைன் மாதிரி தான் அதெல்லாம். நான் சின்ன ஸ்கூல் படிக்கும் போகும்போதே டீச்சிங் கொடுப்பேன். எனக்கு அப்போவே அந்த இது கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள் இப்போ தான் வந்து மிஸ்ஸு, அப்போல்லாம் டீச்சர் தான், எங்கள் காலத்துலலாம் டீச்சர் தான். இப்போ தான் மிஸ்ஸும்பாங்க. அப்புறம் சில இடத்துல மேடம், எங்களுக்கு அவங்களே மாஸ்டரும் சரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் 9th படிக்கிறேன்னாக்கா ஒரு போர்ஷனை என்னை அங்கே நானே நடத்த வைப்பாங்க. அடுத்து வந்துட்டு பேப்பர் திருத்து என்னை தான் திருத்த வைப்பாங்க. அவங்க ரூமில் கூப்பிட்டு போயிட்டு, தெரியாது, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்றவாங்க. மற்ற பசங்க பேப்பரில் நான் தான் திருத்துவேன். அப்போ இந்த டீச்சிங் பண்ணுறது எனக்கு அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீச்சிங் பண்ணுறவங்களால தான் பண்ணி போய் கொடுத்து பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஈஸியாக சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க. எப்படி சொன்னால் மக்களுக்கு சரியாக சொல்லணுன்றது, அதனால தான் நான் அழகாக நீட்டாக எல்லோரும் சொல்லுவேன். என் சன்னு கூட நல்லா சொல்லுவான் நினைக்கிறேன். அவர் அந்த ஃபீல்டில் அவள் நல்லா சொல்லுவாப்பில்ல. காரணம் அவரும் அதே மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது நைட் டே படிச்சுட்டு பாஸும் ஆகிட்டாப்பில்ல. அப்புறம் நான் வேணா சொன்னேன்னா அவர் வேணா சொன்னார், ஏதோ போகல அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு இதுதான் வரணும்னு நான் அப்போவே சொன்னேன் வருவேன்ட்டு. இதெல்லாம் நான் எங்கேருந்து வர்றது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வந்துட்டார், நல்லா பண்ணுறாப்பில்ல. காரணம் வந்து எனக்கு அதுலேயும் ஒரு டீச்சிங் லைன் அவருக்கு நல்லா பிடிக்கும். அவர் படிக்கும்போது சரி, அந்த சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லையும் சரி, நிறைய யூபிஎஸ்சிக்கு போய் இவர் எக்ஸாம் எழுதுனது பாஸ் ஆகிட்டார். அவங்களுக்கு போய் டீச்சிங் பண்ணப்பில்ல, ஸ்கூல்லையும் பண்ணுவாப்பில்ல. அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் நல்லா அந்த ஒரு இறைவன் கொடுக்குறது அது அழகாக வரும். அதனால தான் நான் அழகாக சொல்லித்தரேன். அதேமாதிரி முருகர் கோயிலுக்கு திருமணம் பண்ணுங்கள். அந்த அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலுக்கு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த உண்டான அந்த தோஷத்தினுடைய இதெல்லாம் விலகும். மற்ற முருகர் கோவில் பண்ணிங்கன்னா விலகாதுன்னு சொல்ல மாட்டேன், இது கன்ஃபார்ம்டாக விலகும். நிச்சயமாக. ஏன்னா அதுவும் கோயில் தான், இது கன்ஃபார்ம்டு. அதுமாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த தோஷம்னு உங்களுக்கு தெரிய வருதோ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக திருமணம் பார்க்கும்போது ஜாதகம் பார்ப்பாங்க, அதில் எல்லாத்துக்கும் தெரியும். நான் தான் சொல்லிட்டேனே, நாம் சொல்கிறோட அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தோஷம் இருக்குது இல்லைங்கிறது அழகாக சொல்கிறாங்க. அஸ்ட்ராலஜியில் வந்துட்டு எந்த அளவுக்கு எந்தெந்த வீடு யாருக்கிட்ட எங்கே இருக்குது, எந்த வீட்டில் எது போகும், எந்த தசாபுத்தி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க நம்ம ஆளுங்க. மொத்தத்துக்கு என்னடா எங்களை விட நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்கிற அளவுக்கு சில பேர்கிட்டலாம் அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காங்க. அப்போ தோஷம் இருந்துச்சுன்னா முடிவு வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு அழகாக கோயிலில் பண்ணிடுங்க, அது சேஃப்டி. அது எப்பயுமே அந்த தோஷத்தினுடைய இது வந்துட்டு அழகாக நீங்கள் பயப்பட தேவையான திருமணம் எப்படி கோயிலில் வச்சுருங்க, சரியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக யார் கோயிலில் வைக்கலாம். அப்போ ரிசப்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்துட்டு கிராண்டாக எங்கே வேணாலும் பண்ணிக்கிங்க, அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது, உங்கள் சௌகரியத்துக்கு பண்ணிக்கலாம். இந்த தாலி ஏறுறது தான். ஏன்னா அந்த தாலி ஏறுறது வந்து நாம் நினைக்கிற தாலி கட்டுறதுங்கிறது எதுக்குன்ட்டு சில பேர் வந்துட்டு இந்த தாலி கட்டுறது சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. நாம் தாலி கட்டுறோம், அதான் நம்ம திருமணம் பண்ணும்போது தாலி கட்டுறோம், நம்மளுக்கே தெரியாமல் தேவர்கள் எல்லாம் நின்று நம்மளை வாழ்த்துவாங்க. நாம் வந்து நினைக்கிறோம் பெரியவங்களெல்லாம் எதுக்கு வர வைக்கிறோன்னா வாழ்த்து சொல்கிறதுன்ட்டு. அந்த இது அச்சிதை போடுறது எதுக்குன்னாக்கா வாழ்த்துறதுக்கு. அது இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் அதை செய்யணும் நீங்கள். அதெல்லாம் பண்ணால் தான் தேவர்கள்லாம் நம்மளை மேலே இருந்து வாழ்த்துவாங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் செய்யாமல் போயிட்டு சில பேர் வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. சரி, அதில் தான் நிறைய பேர் லைஃப் உடஞ்சி போகுது. இப்படி முறை பிரகாரம் செய்யுங்க. செஞ்சுங்க போகும்போது அதுவும் கோயிலில் போய் செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக சுற்றி அவங்க தான் இருப்பாங்க. அழகாக அச்சிதை இவங்க போடுவாங்க பெரியவங்க, அங்கே அது நடக்கும், அவங்க வாழ்த்துவாங்க.
ஸோ அதனால் வந்துட்டு கோயிலில் போய் நடக்கிற திருமணம்லாம் வெற்றியானது தான் இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். யார் பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நிச்சயமாங்க ஐயா. அதாவது இந்த விஷயம் வந்து பலருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இது குறிப்பாக வந்து முருகன் கோயிலில் பண்ணணும், அதுவும் 6 படை வீடுகள் இருக்கிற சன்னிதானம் இருக்கிற கோவில்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் கூட இந்த காணொலியை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைச்சிடும். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.